பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு மறுபடியும் எப்போதும் போல சந்திக்கவும் தேவனுடைய வார்த்தையை சொல்லவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இன்னும் ஒரு நல்ல தருணத்திற்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். காரணம், ஒவ்வொரு முறையும் இப்படி சொல்லுவீங்களேன்னு அநேகர் கேட்குறீங்க. உண்மைதான், மனித வாழ்க்கை நிலையற்றது. யாக்கோபு 4:14 படி கொஞ்ச காலம் தோன்றி பின் தோன்றாமல் போகிற புகையைப் போல தான் மனிதனுடைய வாழ்க்கை. ஆகையினால இந்த மனித வாழ்க்கையில் நாம் எப்போதும் என்ன பேசினாலும் சரி, ஒரு வார்த்தையை மறக்கக்கூடாது. ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று பேச வேண்டுமா. இந்த நாளிலே மறுபடியும் உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுவதற்கு நான் ஜெபித்து காத்திருந்த போது ஒரு வார்த்தையைத்தான் எனக்கு கொடுத்தார். அந்த வார்த்தையைத்தான் உங்களோடு நான் வைக்கப் போகிறேன். நீங்களும் எப்போதும் போல சொல்லுவேன். ஒருவேளை இன்றைக்குத்தான் இந்த நிகழ்ச்சியை நான் பார்க்கிறேன் என்று சொன்னாலும் தயவு செய்து கொஞ்சம் கவனிங்க. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கிற போது ஒரு காரியத்தை கட்டாயம் செய்யணும். என்னையாமீங்க, உங்கள் பைபிள் எங்கே இருக்கோ அதை தேடி எடுக்கணும். உடனே ஃபோனில் தேடாதீங்க. சில நேரம் நீங்கள் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக கேட்டுக்கிட்டு இருப்பீங்க, அப்போ சார்ஜ் போயிடும். ஏன்னா அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எலக்ட்ரிக்கை நம்பி இலையை போடக்கூடாது, தண்ணி குழாயை நம்பி தலையில் எண்ணெய் வைக்கக்கூடாதும்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஃபோனை நம்பி கடைசியில் வசனத்தை விட்டுறக்கூடாது. தயவு செய்து உங்களுடைய வேதாகமம் வாங்கி வச்சுருப்பீங்க, அல்லது ஒரு வேளை உங்களுக்கு கிஃப்டாக கொடுத்ததோ எப்படியோ ஒரு வேதாகமம் உங்கள்கிட்ட இருந்தால் அதை எடுத்து நான் சரியாக சொல்கிறேன்னா அப்படின்னு பார்க்குறக்காவது உங்கள் வேதாகமத்தை கையில் எடுத்து ஒரு வார்த்தையை திருப்பிக் கொள்ளுங்க. உபாகமங்களின் புஸ்தகத்திலே 7வது அதிகாரத்திலே 15வது வசனத்தை திருப்பி எல்லாரும் வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் தேடி எடுத்து கையில் வச்சுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாடுவோமா? சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், அலைகடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம், அலைகடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம், சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகரே நமஸ்காரம், அலைகடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம், அலைகடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். திருவவதார நமஸ்காரம், ஜெகத்தின் ரட்சகனே நமஸ்காரம், திருவவதார நமஸ்காரம், ஜெகத்தின் ரட்சகனே நமஸ்காரம், அருணியால் அடியான் அகத்தினில் வசிக்கும் அரிய சுதேச நமஸ்காரம், அருமியால் அடியான் அகத்தினில் வசிக்கும் அரிய சுதேச நமஸ்காரம், சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகரே நமஸ்காரம், தலைகடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே
பரிசுத்த ஆவியே நமஸ்காரம், பரம சத்குருவே நமஸ்காரம், பரிசுத்த ஆவியே நமஸ்காரம், பரம சத்குருவே கதிகதா கருணை சமுத்ரா நித்ய திரிகேகா நமஸ்காரம், கதிகதா கருணை சமுத்ரா நித்ய திரிகேகா நமஸ்காரம், சர்வலோகாதி நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகரே நமஸ்காரம், கலைகளன் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். மூத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்றிலொன்றோனே நமஸ்காரம், மூத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்றிலொன்றோனே நமஸ்காரம், கர்த்தாதிகர்த்தா கருணை சமுத்ரா நித்ய திரிகேகா நமஸ்காரம், கர்த்தாதிகர்த்தா கருணை சமுத்ரா நித்ய திரிகேகா நமஸ்காரம், சர்வலோகாதி நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகரே நமஸ்காரம், கலைகளன் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம், கலைகளன் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். எல்லாம் எடுத்திருப்பீங்க. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தர் சகல நோய்களையும் நல்ல கவனிங்க. தொலைக்காட்சி முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கும் சொல்லுவேன், எல்லாரும் ஒரு வார்த்தை சொல்லி பாருங்களேன். கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். மோசே அன்னைக்கு எழுதிட்டு போயிட்டார். எப்படி எழுதிட்டாரு? சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். ஆனால் இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த வாக்கை சுதந்தரிக்கணும்னா என்ன சொல்லணும்? கர்த்தர் சகல நோய்களையும் என்னை விட்டு விலக்குவார். ஆமாம், விசுவாசம். ஏன்னா 1 யோவான் 5:4 சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்க. நாம சொல்லணும் முதல்ல விசுவாசத்துல. தேவனால் பிறப்பதெல்லாம், தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே. எப்படி? திரும்ப சொல்லுங்க. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உட்கார்ந்து இருக்கிற நீங்களும், கேட்கிற நானும், பேசுகிற நானும், கேட்கிற நீங்களும் சேர்ந்து சொல்லணும், என்னுடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நமக்கு அப்படிப்பட்ட விசுவாசம் வரணும். அப்பதான் நாம் அந்த வாக்கை சுதந்திரிக்க முடியும். ஏன்னா அன்னைக்கு இருந்த மோசே இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லிட்டு போயிட்டார். என்ன சொல்லிட்டு போயிட்டாரு? கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார்னு சொல்லிட்டு போயிட்டார்னா அதை நீங்க நம்புறீங்க, நான் நம்புறேன், நாம எல்லாம் நம்புறோம்னு சொன்னா நாம விசுவாசத்தோட சுதந்திரிக்கணும்னா, இன்னைக்கு வாடகை குடியிருக்கிறோம். வீடு என்ன சொல்கிறோம்? எங்கே போகிறீங்க? எங்கள் வீட்டுக்கு. அது நம்ம வீடா? வாடகை தான் குடியிருக்கோம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு என்ன செய்யணும்? காலி பண்ணி கொடுக்கணும். ஆனால் என்ன சொல்கிறோம்? எங்கே வரீங்க? எங்கள் வீட்டுக்கு போகிறோம். ஒரு சாதாரண இந்த உலகத்தில் 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ 4 வருஷமோ காலி பண்ணி கொடுக்க போகிற வீட்டை என்னுடையது, எங்களுடையது என்று சுதந்திரிக்கிறோமே. ஐயா, நேற்றுமின்று மாறாத ஒரு தேவன் கொடுத்த வாக்கு. அது என்ன வாக்கு? சகல நோய்கள். 1 2 இல்லை, இது அதுன்னு கிடையாது. எந்த ஒரு காரியத்திலையும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மருத்துவமனைக்கு போனீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு வார்டு இருக்குது. இங்கேருந்து போனீங்கன்னா
தீப்பிடிச்சு ஒரு பாடியை ஒருத்தரை கொண்டு போகிறோன்னா உடனே ஃபயர் வார்டுக்கு கொண்டு போங்கம்பாங்க. ஒருத்தருக்கு லேபர் பெயின் வந்து டெலிவரிக்கு போனாங்கன்னா லேபர் வார்டுக்கு கொண்டு போங்க, டெலிவரி வார்டுக்கும்பாங்க. அதே போல் ஒருத்தருக்கு இன்றைக்கி எலும்பு முறிவு இருந்தால் எலும்பு முறிவு பிரிவுக்கு கொண்டு போங்கம்பாங்க. நெஞ்சு வலி வந்தால் அதுக்குன்னே தனியாக வார்டு. இப்படி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி வார்டு வைத்திருக்கிறார்கள். அதற்கு படித்த டாக்டர்களும் இருக்கிறார்கள். ஆனால் இங்கே ஒரே டாக்டர் தான். இப்போ காது மூக்கு தொண்டைக்கு போனீங்கன்னா ஒரே டாக்டர் இருப்பாங்க, இஎன்டி அப்படின்னு ஸ்பெஷலிஸ்ட். கண்ணுக்கு தனி டாக்டர் இருப்பாங்க. இப்படியெல்லாம் இன்றைக்கி ஒரு யூரினல் பிரச்சனை வந்துச்சுன்னா நியூராலஜி அப்படிங்கிறாங்க. பலவித நோய்களுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு டாக்டர் இருக்காங்க. ஏன்னா அதில் தேர்ந்தவங்க. இன்றைக்கி பல்ல பிடுங்க போனால் கூட எங்கே போகிறீங்க, டென்டிஸ்ட்டை பார்க்க போகிறேன். ஏன்? ஒவ்வொன்றுக்கும் அதுக்கு படிச்சுட்டு வரவங்க அதை பயன்படுத்துகிறாங்க. அதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற பட்டம். டாக்டர் இன்னும் எம்எஸ் சர்ஜரி, இதில் சர்ஜரி, அதில் சர்ஜரி, என்ன அவங்க படிச்சிருக்காங்களோ அதை போடுறாங்க. ஆனால் இங்கே வேதம் சொல்லுது ஒரு நோய் இல்லை. எத்தனை நோய்? 2 நோய் இல்லை, சகல நோய்களையும். ஏன்னா நம்ம பாடுறோம்ல, எப்போதும் பாடுவோம், சகல வியாதியையும் குணமாக்க வல்லவரா, சகல வியாதியையும் சுகமாக்க வல்லவரா. யாராயிருந்தாலும் வேதங்கள் இன்றிய கிருபையாய் அன்பை அளித்திடவே. யாராயிருந்தாலும் வேதங்கள் இன்றிய கிருபையாய் அன்பை அளித்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் முன்னை தன் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஆவலாய் முன்னை தன் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். சோர்வடையும் நேரத்தில் பலன் உனக்களிப்பார். சோர்வடையும் நேரத்தில் பலன் உனக்களிப்பார். கண்ணூரின் வெளிச்சம் ரட்சிப்புமானதாம், தாமதமின்றி நீ வந்திடுவாய். அவரின் வெளிச்சம் ரட்சிப்புமானதால், தாமதமின்றி நீ வந்திடுவாய். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தன் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தன் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். யாராயிருந்தாலும் சரி, ஏழை பணக்காரன், பெரியவன் சின்னவன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், அதெல்லாம் கிடையாது. அதனால் இந்த வியாதி அந்த வியாதி அது இது எதுவுமே கிடையாது. சகல வியாதிகளையும் உன்னை விட்டு விலக்குமா அப்படின்னு வேதம் சொல்லுது. நாம அதை சுதந்திரிக்கன்னா என்ன சொல்லணும்? என்னை விட்டு சகல நோய்களையும் என்னை விட்டு விலக்குவா. எல்லாம் சொல்லி பாருங்க. இன்னைக்கு நோய் இல்லை அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. மத்தேயு 4:23 வாசிக்க கேட்போம். மத்தேயு 4:23 வாசிக்க கேட்போம். எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரங்களில் பின்பு
இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து அவருடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்கன்னா உங்களுக்கு எந்த நோய் இருந்தாலும் இருக்கட்டும், ஆனா உங்க வாயிலிருந்து வரணும், கர்த்தர் என் நோய்களை என்னை விட்டு என்ன செய்வார்? விலக்குவார். நாம விசுவாசிக்கணும், சொல்லணும். அநேக நேரங்கள்ல அதான் நம்மகிட்ட இல்லை. நாம முதல்ல எங்க போறோம்? மருத்துவத்தை போகிறோம், சித்தா பார்க்குறோம், அலோபதி பார்க்குறோம், என்னென்ன பதிவு உண்டோ அக்கு பஞ்சர் பார்க்குறோம். எல்லா பஞ்சரும் பார்த்துட்டு கடைசியில் பஞ்சராக வந்து நிற்போம். அப்போ தான் ஆண்டவர்கிட்ட வருவோம். எப்போவுமே சொல்லுங்க, என் நோய்களை சுமந்து தீர்த்தார். ஏசாயா 53:5 என்ன சொல்லுகிறது? ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம். ஏன்னா நமக்கு நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவர் பட்ட ஒவ்வொரு குத்தும் நம்மை சுகப்படுத்துகிறது. 1 பேதுரு 2:24 வாசிங்க. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானோம். நாம விசுவாசிக்கணும். எனக்கு அன்பானுடைய சகல நோய்களையும், இன்னைக்கு உலகத்தில் நோய்க்கு கணக்கே கிடையாது. ஏன்னா சில நேரங்களில் டாக்டர்களே அதிசயிக்கிறாங்க. எப்படின்னு கேட்பீங்க. உபாகமம் 28:59 வாசிக்க கேட்போம். கர்த்தர் நீங்காத பெரிய வாதைகளாலும் நீங்காத கொடிய ரோகங்களாலும் உன்னையும் உன் சந்ததியையும் அதிசயமாய் வாதித்து. அதிசயம் எதில் இருக்கு பார்த்தீங்களா? அதிசயம் அற்புதம் ஒன்று நம்ம எதை நினைக்கிறோம்? அவருடைய பிறப்பு அதிசயம், ஊழியம் அதிசயம், அவருடைய நடத்துதல் அதிசயம், அவருடைய ஆசீர்வாதம் அதிசயம், அவர் கல்லறை விட்டு உயிர் தெழுந்தது அதிசயம். ஆனால் இங்கே ஒரு அதிசயம் இருக்கு. என்ன அதிசயம்? வாசிக்க திரும்ப அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. 59. கர்த்தர் நீங்காத பெரிய வாதைகளாலும் நீங்காத கொடிய ரோகங்களாலும் உன்னையும் மட்டுமல்ல உன் சந்ததியையும் அதிசயமாய் வாதித்து நீ கண்டு பயந்து எகிப்து வியாதிகள் எல்லாம் உண்மையில் வருவிப்பார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, டாக்டர்களே அதிசயப்படுவாங்களாம். இதுவரைக்கும் எங்கள் மெடிக்கல் ஃபீல்டில் இப்படி பார்த்தது இல்லையே, இதுவரைக்கும் இப்படி நடந்தது இல்லையே அப்படிம்பாங்க. ஏன்னா அவர் கொண்டு வருகிற காரியத்தை எனக்கு அன்பானவர்களே அவர் ஒருத்தர் தான் குணமாக்க முடியும். ஏன்னா மருத்துவத்திற்கு மேலான மருத்துவர். சகல நோய்களையும் இயேசு இந்த பூமியில் குமாரனாய் வந்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்த போது சகல நோயுடையவன் அவனை தேடி வந்தாங்க. யாருக்கு இந்த நோய் சுகமாக்க மாட்டேன், இந்த நோய் ஆக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லவே இல்லை. எல்லாருடைய நோய்களை என்ன செய்தார்? நீக்கினார். காரணம் என்ன? மத்தேயு 8:17 சொல்லுகிறது. அவர் தாமே, மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். ஹல்லேலூயா. ஏன்னா நோய்களை சுமக்கிற தேவன், நொடிப்பொழுதில் சுகம் தருகிற தேவன். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார்.
என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. எனக்கு அன்பானவர்களே, அவர் சகல நோய்களையும் நம்மை விட்டு விலக்குவார். இன்னைக்கு இந்த தொலைக்காட்சி முன்னாடி யார் யார் எந்தெந்த நோயோடு இருந்தாலும் சரி, எத்தனை வருஷம் இருந்தாலும் சரி, நீங்கள் சொல்லி பாருங்களேன். ஏன்னா நீதிமொழிகள் 18:21 சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவன் அதன் கனியை மறந்துடாதீங்க. ஏன்னா நம்ம நாக்கில் தான் இருக்கு. நாமளே சொல்லுவோம், இனிமே நான் சுகமாகி எந்திரிச்சு என்ன பண்ண போறேன். அப்போ உங்க விசுவாசம் அவ்வளோதான். எனக்கு அன்பானவர்களே, உங்க விசுவாசம் சொல்லி பாருங்க. கர்த்தர் என் நோய்களை முற்றிலும் விலக்குவார். இதை சொல்லி பாருங்க. எனக்கு அன்பானவர்களே, நம்மால அதான் விசுவாசிக்க முடியல. நமக்குள்ள என்ன சந்தேகம்னா, ஆமாம் இனிமேல் நான் எந்திரிச்சிட போகிறேன்னா, இனிமேல் சுகமாயிட போதா, நெகட்டிவாக எப்போவுமே பேசி பழகுவோம். ஆனால் சொல்லி பாருங்க, உங்கள் விசுவாசத்தை சொல்லி பாருங்க. என்ன சொல்லி பார்க்கணும்? என் நோய்களை கர்த்தர் என்னை விட்டு நிச்சயமாக என்ன செய்வார்? விலக்கிடுவார். அது எப்பேற்பட்ட நோயாக இருக்கட்டும். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், இது சாதாரண நோய் இல்லை பிரதர், இது யாரோ செஞ்சு வச்சனால. ஏதா இருக்கட்டுங்க, எப்பேற்பட்ட நோயாக இருக்கட்டும், தீராத நோய்களை வார்த்தையால் தீர்ப்பது அவருக்கு லேசான காரியம். அதை மறந்துடாதீங்க. அநேக நேரங்களில் இந்த விசுவாசம் நமக்குள்ள வரல. ஒரு சின்ன நோய் வந்தோடனே போய் உட்காந்து, ஐயோ இனிமேல் எந்திரிப்பா. நேற்று ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, ஒரு ஆப்ரேஷனுக்கு கொண்டு போகிறாங்க. ஒரு சின்ன சந்தேகம், கேன்சர் இருக்கா அப்படின்னு. உடனே பயாக்சி எடுக்கணும்னாங்க. பயாக்சி எடுத்து அனுப்புனா ரிசல்ட் வர்றதுக்கு எப்படி எத்தனை நாள் ஆகும்? 2 வீக்ஸ் அல்லது 3 வீக்ஸ். எனக்கு தெரிஞ்சபடி 1 மந்த்து கூட ஆகுது. ஆனால் அதுக்குள்ளே இவங்களுக்கு பயம், ஐயோ எனக்கு அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ. நான் சொன்னேன், போகும்போது இந்த வார்த்தையை சொல்லிட்டு போங்க. என்ன சொல்லிட்டு போங்க? கர்த்தர் என் நோய்களை என்னை விட்டு விலக்கினார். அவ்வளோதான், விலக்கிட்டார். விசுவாசத்தோட சொல்லிட்டு உள்ள போங்க, நல்லா வருவீங்க. போயிட்டு வந்து சொல்கிறாங்க, பிரதர் பயாக்சி எடுத்து அனுப்புனது ஒரு பக்கம் இருக்கட்டும், டாக்டர் சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை போலியே, அப்படி ஒன்றும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறேன், அப்படி சொன்னபடியே ஆகட்டும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவன் அதன் கனியை மறந்துடாதீங்க. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இப்போது இந்த நிகழ்ச்சியை கேட்குற நீங்கள் ஒருவேளை படுக்கையிலிருந்து கேட்கலாம், ஒருவேளை பலவிதமான மனதிலே தத்தளிப்போடு கேட்கலாம், ஒருவேளை மனபாரத்தோடு கேட்கலாம். சில வேளை ஐயா கால்களில் பலவீனப்பட்டு எழுந்திருக்க முடியாமல் உட்கார்ந்த இடத்துல இருந்து கேட்கலாம். ஒருவேளை கண்களில் பழுதுபட்டு, ஐயோ இந்த வேதவசனத்தை கூட என்னால் வாசிக்க முடியலையே அப்படி இருக்கலாம். ஒருவேளை காது கேட்காதபடிக்கு ஒரு மிஷினை காதில் வச்சுட்டு கூட உட்கார்ந்துருக்கலாம். கைகளில் பலவீனத்தோடு உட்கார்ந்துருக்கலாம். எந்த பலவீனமாக இருந்தாலும் சரி, டாக்டரே சொல்லியிருக்கட்டும், இதுலேருந்து எந்திரிச்சா தான் நிச்சயம் அப்படின்னு சொல்லியிருக்கட்டும். மருத்துவருக்கெல்லாம் மேலான மருத்துவர் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் சொல்கிறாரு, சகல நோய்களையும் நிச்சயமாக ஒன்றை விட்டு என்ன செய்வேன்? விலக்கிடுவேன். இதை விசுவாசிச்சிங்கன்னா நீங்களும் சொல்லி பாருங்க. ஏன்னா அவர் சொன்னார், என்ன சொன்னார்? யாத்திராகமத்தில் வாசிக்கிறோம், எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் விசுவாசத்தோட எங்களுக்காகவும் ஜெபம் பண்ணணும். ஏன் தெரியுமா? எங்கிட்ட இருக்கலாம் 2 பார்வையற்ற மக்கள் சபை. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் எல்லாரும் யாரு காணிக்க கொடுப்பா, ஆனால் இங்கே எனக்கு யார் இந்த மக்களுக்கு போஷிக்க உதவுவா காத்திருப்பேன். எப்படி இந்த மக்களை கூட்டிகிட்டு வர போகிறேன், எப்படியா ஒரு சத்தியத்தை சொல்லி அவங்களையும் நெறிப்படுத்தணுமே. ஒவ்வொரு ஞாயிறும் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலாம் 4000 ரூபா வேனுக்கு மட்டும், மாதம் 16,000 ரூபா. அது
எல்லாரையும் சாப்பிட வச்சு தான் அனுப்புவோம். மதுரையில் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு 4 கிலோ அரிசி கொடுத்து அனுப்புகிறோம். வாரம் நீங்கள் வரலாம், பார்க்கலாம், எந்த தவறும் கிடையாது. ஆனால் சொல்லிட்டு வாங்க. எதுக்கு பிரதர் ரெடியாக இருக்காக்கா? இல்லை, நீங்கள் அலைஞ்சிடக்கூடாதுங்கிறக்கா சொல்கிறேன். ஏன்னா சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வர்றது கான்டாக்ட் அட்ரஸ்ன்னு ஒன்று வருது, தொடர்பு முகவரின்னு ஒன்று வருது, தொலைபேசியில் வருது. நீங்கள் இதுக்கு தொடர்பு கொள்றதுக்கு பேங்க் அட்ரஸ் எல்லாம் வர்றதுனால குழம்பிடுறீங்க. தயவு செய்து எனக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா கரெக்டாக எந்த இடத்துக்கு நீங்கள் வரணும், நான் உங்களை ஆள் அனுப்பி கூட காத்திருந்து கூட்டுக்கோ வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, கர்த்தர் உங்களை ஏவினான். ஐயா, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்கள், சில வேளைகளிலே ஐயா உங்களுக்கு நெடுநாள் காத்திருந்ததில் வெற்றி கிடைத்தது, நெடுநாள் காத்திருந்த வேலை கிடைத்த காரியம் எல்லாத்தையும் சொல்லலாம். போன வாரம் ஒரு அம்மா 8379 அனுப்பியிருந்தாங்க. ஏன்னா அவர் ஊழியத்துக்கு போயிருக்கார். ஊழியத்துக்கு கொடுத்த சம்பளத்தை அப்படியே அனுப்பியிருந்தார். எனக்கு அப்படியே மனசில் ஆண்டவர் இப்படிப்பட்ட மக்கள் இன்றைக்கி இருக்காங்களான்னு யோசித்தேன். அப்படிப்பட்ட அவருடைய தாயார் அனுப்பியிருந்தாங்க பையன் சொல்லி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எதிர்பார்த்துன்னு ஐயோ இந்த வாரம் என்ன செய்ய போகிறோம், அவங்க அனுப்பி வச்சாங்க. நீங்களும் கர்த்தர் ஏவினால் தாங்கலாம், ஆனால் கட்டாயமல்ல, விசனமாயல்ல. எப்படி பிரதர்? இங்கே ஃபோன் நம்பர்கள் வரும், ஜிபே, ஃபோன்பே எல்லாம் உண்டு. என்னிடத்தில் கேட்டாலும் சொல்லுவேன். உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் காலை 10 மணிக்கு மேல் 5 மணிக்குள், ஏன்னா 24 மணி நேரம் ஜெபிக்கப்படும் சொல்லிட்டு நான் ஃபோன் எடுக்காமல் இருந்தால் அது தப்பு. உங்களுக்கு வேணால் நான் சொல்லலாம், கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். காலையில் 10லேருந்து 5 மணிக்குள்ளே ரெக்கார்டிங்கில் இல்லாமல் அல்லது ஆராதனையில் இல்லாமல் ஏதாவது ஒரு கூட்டத்தில் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணுவேன், ஜெபிப்பேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். யார் யார் எந்தெந்த நோயின் கொடுமையோடு இந்த தொலைக்காட்சி முன்னாடி உட்கார்ந்து கண்ணீர் வடிக்கிறார்களோ, கண்ணீரை காண்கிறவர், கதறுதலை கேட்கிறவர், வேதனைகளை அறிகிறவர், விடுதலை தருகிறவர் ஒவ்வொருவருக்கும் கொடும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. பிறந்த நாள், திருமண நாள், குறிப்பாய் தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். எல்லா பிள்ளைகளும் நல்ல தேர்வில் வெற்றி பெற்று வர என் தேவன் உதவி செய். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.